இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். கடந்த வாரத்தில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பாஜக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. எப்ஸ்டைன் ஃபைல், அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், அதேபோன்று நரவென என்று சொல்லக்கூடிய இராணுவ தளபதி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மோடியினுடைய செய்தி, இவையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை 4வது இடத்திற்கு தள்ளியிருக்கிறார்கள் மக்கள். தெலுங்கானாவில் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 116 நகராட்சி, 7 மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தல். இதில் பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. 73% அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது வாக்கு எந்திரத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் அல்ல, மாறாக வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல். வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடைபெற்ற ஒரு மாநில தேர்தலில் பாஜக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போ விரிவாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் மொத்தம் 116 நகராட்சிகள் இருக்கிறது. இந்த 116 நகராட்சிகளில் 79 நகராட்சிகளை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி இருக்கிறது. 7 மாநகராட்சியில் 4 மாநகராட்சிகளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்துல பார்க்கணும். கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான நகராட்சிகளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2836 வார்டுகளுக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. அதில் முக்கால்வாசி இடங்கள், அதாவது 1500க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக 336 வார்டுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 336 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உலகிலேயே பெரிய கட்சி, அப்படி இங்கே இருக்கிற எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி ஒரு கட்சி 336 வார்டில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தலோடு நீங்கள் இந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கணும். கடந்த தேர்தலில் இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் 2020 நடக்கும்போது, அப்போது அங்கே ஆளும் கட்சியாக இருந்தது பிஆர்எஸ் கட்சி. அவங்க 1700 வார்டுகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுமார் 781 வார்டுகளில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி கடந்த மக்களவை தேர்தலில் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், கடந்து போன மக்களவை தேர்தலில் அங்கே பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு இணையான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. 8 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அப்போது நடந்த தேர்தல் எதில் நடந்தது அப்படின்னு தெரியும்? வாக்கு எந்திரங்களில். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வாக்கு எந்திரங்களில் நடத்திய தேர்தலில் 8 இடங்களில் காங்கிரஸுக்கு இணையாக அந்த மாநிலத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தெலுங்கானாவோட பிஆர்எஸ் கட்சிக்கு பிறகு அந்த பிஆர்எஸ் கட்சி தூக்கி பின்னுக்கு தள்ளிட்டு 2வது மிகப்பெரிய கட்சியாக நாங்கள் உருவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய முடிவுகள் என்ன சொல்கிறது அப்படின்னா, பாஜகவை 4வது இடத்திற்கு அந்த மக்கள் தள்ளியிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. கூடுதலாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஜகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று இருக்குது தெலுங்கானாவில், AIMIM, அசவுதீன் ஒவைசி இல்லையா. பல இடங்களில் ஆர்எஸ்எஸ்க்கு ஜிங்ஜாக் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆள். அவருடைய கட்சி கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 93 வார்டுகளில் வெற்றி பெற்றது. இந்த முறை 60க்கும் குறைவான இடங்களில் மட்டும்தான் வெற்றி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பார்க்கணும். கடந்த 2020 500 சொச்சம் வார்டுகளில் மட்டும் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அதை 3 மடங்கிற்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஒரு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக, பேர் இயக்கமாக மாறியிருக்கிறது என்பது உண்மை. இதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, 2023 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இங்கே ஆட்சி பொறுப்பில் அவர்கள் தான் இருந்திருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா
இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மோடிக்காகவும் ஆர்எஸ்எஸ்ஸிற்காகவும் செய்திருக்கக்கூடிய பல்வேறு பித்தலாட்டங்கள் ராகுல் காந்தியால் இன்றைக்கு அம்பலப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்கோ மோடியை துரத்தி அடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள், பாஜகவை வேறறுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் என்ன, வாக்கேந்திரம் அவங்க கையில் இருக்குது, தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்குது. இதை ரெண்டையும் வைத்து இங்கே தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெலுங்கானாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் உறுதி செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி மோடியை குறித்தும் ஆர்எஸ்எஸ் குறித்தும் அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது சாதாரணமானவை இல்லை, எல்லாமே ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துகிறோம். மோடி கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார், எந்த பத்தாயத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு மோடியினுடைய முகத்திரையை, மோடி ஆட்சியினுடைய முகத்திரையை கிழித்தெடுத்திருக்கிறார் அந்த மனிதன். அதன் பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் இந்திய மக்களுடைய மனநிலை என்னவாக மாறி இருக்கிறது என்பதை பாருங்கள். 4வது இடத்திற்கு ஒரு கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது, பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய இழிநிலை அது முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. நீங்கள் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறன, பாஜகவுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன், பாஜக வீட்டிற்கு அனுப்பப்படும் பட்சத்தில் இன்னும் ஒரு 500 வருடங்களுக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியே இந்திய அரசியல் வரலாற்றில் வரவே போகிறதில்லை அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இத்தனை வருட காலங்களில், சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு வருட காலங்களில் இவ்வளவு பெரிய துன்பங்களை இந்திய மக்கள் சந்தித்ததே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மக்களாட்சியை பாஜக செய்து வருகிறது. அதனால் அவங்க தயாராகி விட்டார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்?